வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், விஜய் அவர்கள் வந்து சிஎம்மாக பொறுப்பேற்று 2 மாதம் ஆக போகுது, 50 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுவரைக்கும் அவர் வந்து திருச்சி கிழக்கை தவிர வேற சென்னையை விட்டு வெளியே எங்கேயுமே போகல. இந்த ஒரு முதலமைச்சர் அப்படின்னா குறைஞ்சது 60 நாளில் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக், ஒரு 10 டிஸ்ட்ரிக்டாவது போயிருப்பாங்க. இங்கே ஏதாவது ஸ்கீம், அங்கே ஏதாவது ஓப்பன் பண்ணுறேன், அடிக்கல் நாட்டு விழா அப்படின்னு சொல்லி ஏதாவது போய்கிட்டே இருப்பாங்க. இவர் ஏன் சார் சென்னைக்குள்ளேயே இருக்காரு? இல்லை இன்னும் வேகம் எடுக்கணுமா? இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டீங்க 50 நாள் அப்படின்னு. கடந்த ஆட்சியில் 5 ஆண்டுகளில் எத்தனை முறை அப்போதைய முதல்வர் சென்றார்? அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை போயிருக்காரு? வந்து இந்த கோவிட் சமயத்தில் எத்தனை பேர் மக்களை வந்து அவர் மீட் பண்ணிருக்காரு? 50 நாள் தானே ஆகுது. ஏதாவது ஒரு காரணம் வைக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது. 50 நாள் தானே ஆகுது, ரைட், ஓகே. இப்போ 50 நாள் ஆகுது, ஒரு 20 இடத்துக்கு போறாருன்னு வச்சுங்க. 20 இடத்துல கட்டுக்கடங்க அது கூட்டம் வருதானே நீங்களே தான் கேட்பீங்க. ஏன் சார் 50 நாள் ஆகுது? கவர்மெண்ட் அவங்கள்ட்ட தானே சார் இல்லை சொல்றேன் நான். கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருந்தா கூட மீறி வராங்க. அவங்க இப்போ போலீஸை தள்ளின்னு வராங்க, லட்டி சார்ஜ் பண்ணா அதுக்கு நீங்க வந்து கேள்வி கேட்பீங்க. லட்டி சார்ஜ் எப்படி சார் பண்ணலாம்? நீங்க வந்து சிஎம் தானே பார்க்க வராங்க. அவர்னா சிஎம்னா என்ன கும்பா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. 50 நாளே ஆகுது. தலைமைச் செயலகத்தில் கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்லாம் காணொலியில் தானே எல்லாத்தையும் திறந்து வச்சாங்க. அவங்க உட்கார்ந்த இடத்துல தானே எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரும் அதே மாதிரி காணொலியில பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அந்த மாதிரி எதுவுமே நியூஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறேன் சார். இதை தொடர்ந்து வச்சிருக்காரு, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளவு நிகழ்ச்சியில நேரடியாக கலந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் பஸ் வந்து பண்ணியிருக்காரு. வேற என்ன சார் பெருசா இது பண்ணாரு? 50 நாள் தானே ஆகுது சைமன். 50 நாள் 50 ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியா பண்ண முடியும். பொதுவா நான் வந்து திரும்ப சொல்றேன், நான் தாவேகாவுக்கு வக்காலத்தே வாங்கல. நீங்க திமுகவோட இருங்க வந்து. அதனால எனக்கு அதை பத்தி எதுவும் கிடையாது சார். எதிர்த்து கேள்வி கேட்டா திமுக சார். நியூட்ரலா, அதாவது வந்து ஒரு மனநிலை எப்படின்னா, இதை ஏதாவது ஒண்ணு விமர்சனம் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலை நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் வந்து நியூட்ரலா தான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு 50 நாள் தான் ஆகுதுன்னா தினம் ஒரு நிகழ்ச்சியா நடத்த முடியும். வந்து தினம் இல்ல சார், ஒரு 10வது 50 நாளில் ஒரு 10 இல்ல 50 நாள் 10 நிகழ்ச்சி கண்டிப்பா பண்ணிருப்பாங்களே. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த மாரத்தான் ஓடுனது, ஒரு முதல்வரே இறங்கி போறாரு, வந்து ஓடி இருக்காரு. வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை முதல்வர் ஓடி இருக்காங்க? வந்து நான் சொல்றேன், நான் நம்மளோட முதல்வர்கள் ஓடினது கிடையாது, தமிழ்நாட்டோட முதல்வர்கள் பெரிய ஓடினது கிடையாது. வந்து ஓடி இருக்காரு. வந்து சில நலத்திட்டங்கள்லாம் பண்ணிருக்காங்க. வந்து அது நேரடியா பண்றது. வந்து நீங்க பல இது வந்து காணொலியில பண்ணது, வந்து காணொலியில பண்ணிட்டு ஸ்பீச் கொடுக்காம போனது. வந்து இதை தாண்டி சரி பஸ்ல ஏறுறாப்புல பயணிக்கிறாரு. நான் வந்து சாலிகிராமத்துல இருந்து லைலா காலேஜ் வரைக்கும் பஸ்ல தாங்க போனேன் அப்படின்ற அந்த பழைய நினைவுகள்லாம் வருது. அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு விஷயம் தான். வந்து அதே போனதுல பஸ்ல போன ஒருத்தர் வந்து எதிர்க்கு ஒருத்தர் நிற்பான், பட்டுன்னு அவனை கன்னத்துல அடிச்சு மெட்ரோவா அது பஸ்ஸா மெட்ரோவான்னு தெரியல வந்து அப்படின்ற அந்த காணொலியை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வந்து அதனால நீங்க வந்து திமுக மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஒரு கொடுங்க, ஒரு 3 மாசம் 90 நாள் கொடுங்க, ஒரு டைம் கொடுங்க சார். அப்பயும் வந்து 90 நாள் தானே ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே சார், அதுக்காக கொடுங்க. ஏன்னா எல்லாரும் புதியவர்கள், ஒரு 107 பேர் வந்திருக்காங்க. எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் பேட்ச் ஒரு இதுவா இருக்காங்க. அவங்க ஆர்வக்காரரும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. யாரும் வந்து விலை போக மாட்டேன்றாங்க, வந்து விலை போக முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த ஃபோர்ஸ் இருக்குது அவங்க கிட்ட. எல்லாரும் வந்து உண்மையா இன்னைக்கு அமைச்சர் எவ்வளவு தாண்டி வந்து விஜய் என்கின்ற ஒருத்தருக்காக தான் இந்த மக்கள் அத்தனை பேரும் ஓட்டு போட்டிருக்காங்கன்ற முடிவுல எல்லாரும் வந்து தெளிவா இருக்காங்க. அதனால டைம் கொடுப்போம். கண்டிப்பா எனக்கு தப்பே பண்ண மாட்டாங்க இவங்க, அப்படியே வந்து ஒரு என்ன தூய ஆட்சி தான் கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கிடையாது. எங்கேயாவது ஒருத்தர் மிஸ்டேக் நடக்கும், மிஸ்டேக் ஆகும், அப்போ விமர்சனம் பண்ணுங்கன்னு. அதை தாண்டி வந்து எப்படி நீங்க 50 நாள்ல வந்து 60 நிகழ்ச்சியாவது அவர் கலந்துட்டு இருக்கணுமே, ஏன் கலந்துக்கல? அப்படிலாம் இல்ல சார், 10 15 அது ஏன்ற நானே நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணாவே இல்ல இந்த நிகழ்ச்சினால என்ன பயன் நான் கேக்குறேன். இல்ல சார், ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்கல்ல சார், ஏதாவது ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கீம் இது ஒரே ஒரு லாஜிக்கா நீங்க எந்த அளவுக்கு நீங்க செய்தித்தாள் படிக்கிறேன்றீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி, அதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்துல கூட எத்தனை ஸ்கீம் ஆரம்பிச்சு அதை எத்தனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை நடைமுறைக்கு பண்ணிருக்காங்க. ஸ்கீம் ஆரம்பிச்சு அப்படியே கடப்புல போட்டது எத்தனை தெரியுங்களா? அது லிஸ்ட் அவுட் எடுங்க, நீங்க பார்க்கலாம். சும்மா பேருக்கு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இதே கடல் நீர் குடிநீர் ஆகிற திட்டத்தை பேருக்கு அப்படி பெரிய பிரம்மாண்டமாலாம் பண்ணாங்க. வந்து அதுக்கப்புறம் நாங்க பண்றாங்கன்னாங்க. வந்து இப்ப இவர் கூட ஆய்வு பண்ணிட்டு போயிருக்காரு. வந்து இது அடுத்த கட்டமா இவர் என்ன பண்றாருன்ற ஒரு விஷயம். வந்து ஸ்கீம் ஆரம்பிக்கிறது இங்க பெரிய விஷயம் கிடையாது, அதை நடைமுறைப்படுத்துறது, அதை சாத்தியப்படுத்துறது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏசி பஸ் விடுறோம் அப்படின்னு போது விட்டுட்டாங்க. அதை வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, நாங்க வந்து வெறும் ஸ்கீம் மட்டும் ஆரம்பிக்க மாட்டோம், அதை வந்து செயல்படுத்துவோம், அது வந்து நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுதான் ஒரு அரசாங்கத்துக்கு தேவை. நான் மாட்டணும் இப்போ என்னது ஆட்சி 10 நலத்திட்டங்கள் உதவிகள் நான் வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒண்ணு கூட பண்ணாம
பாருங்க, பேருக்கு பெருமையா தந்திலையும் மற்ற இந்துவிலையும் வந்து பெரிய ஒவ்வொரு பக்கமா நியூஸை கொடுக்கறது கவர்மெண்ட் ஆட, அது கிடையாது. வந்து அதை தாண்டி நிஜமா பண்றது தான் வந்து அதற்கு இன்னும் கால அவகாசம் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தான். சார், விஜய் அவர்கள் வந்து கரூர் போகிற விஷயத்துக்காக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து இது எதனால் கரூருக்கு அவர் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக நினைக்கிறாங்க, இல்லை இவர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸை கொடுக்க போகிறாரு? ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தவங்களாம் அதை ஆதங்கமாக போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு இழப்பு நடந்துருச்சு அப்படின்னும் போது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்கான வேலைகளை ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு இது இருந்தது. இப்போது இவர் கரூர் செல்வதற்கு அந்த விக்டிம்ஸோட ஃபேமிலி எல்லாரையுமே பார்க்கறதுக்கு போகிறாரா, இல்லை அங்கே வந்து நான் விஜயபாஸ்கர் அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சதுக்கே இதுதான் காரணம், ஏன்னா விஜய் அவர்கள் டிவிக்கே வந்து அங்கே வின் பண்ண முடியல, அதனால் விஜயபாஸ்கர் அவர்களை ரிசைன் பண்ண வச்சு என் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இப்போ கரூரே என்னது தான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக போகிறாரா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸாக கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம எப்படி பார்க்கறது? இல்லை, அது கிளம்ப தான் செய்வாங்க. சரி, அப்படியே இருந்தால் கூட நான் கரூரே இதுதான் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் கரூரில் தான் வச்சு தானே என்னை வந்து அடிச்சிங்க. கரூர் மக்கள் பாருங்க சார் எந்த அளவுக்கு உஷாராக இருக்காங்கன்னா, டிவிகேக்கும் ஓட்டு போடல, டிஎம்கேக்கும் ஓட்டு போடல, ஏடிஎம்கேவை ஜெயிக்க வச்சுட்டாங்க. அங்கே 2000 ஓட்டு வாக்கு தாவேகாவுக்கும் விஜயபாஸ்கருக்கும் இடையில 2000 ஓட்டு தான். விஜயபாஸ்கர் பண்ண செலவு எவ்வளோ தெரியுங்களா? நீங்கள் அதை பார்க்கணும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவர் டிவிக்கேல சேர்ந்துட்டாரு சார். அதுதான் சொல்றேன் நான் வந்து. நீங்க பாத்தீங்களா, டிவி இது ஏடிஎம்கேக்கும் போடல, இதுவுக்கும் போடல, ஜனங்க அதிமுகவுக்கு போட்டாங்கன்னா அடிச்ச காசு அது மாதிரி வந்து உங்களுக்கு டிவிக்கேல எவகிட்ட இருக்குது வந்து, யாருக்கிட்ட காசு செலவு பண்ணிருக்காங்க வந்து? இது யாருமே ஏதோ காசு ஓட்டுக்கு காசு வாங்கல, ஜாதி மதம் பார்க்கல. இது ஒரு இதுவா சொல்லுங்க நீங்க வந்து. ஏங்க இவங்களே தானே வந்து கரூர் போலியா விஜய், கரூர் போக மாட்டீங்களா, பனியூர்ல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, நீலாங்கரையில உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னவோ இப்பயே கரூர் போகக்கூடாதுன்னு நீங்க வந்து அவசரமா போடுறீங்க. அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இந்த மக்களை சந்திக்க கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. போட்டுமே, கரூர் சிஎம் தானே போறாரு, அததான் கேட்கறாங்க வந்து. தமிழ்நாட்டில் ஒரு சிட்டிங் சிஎம் எந்த இடத்திற்கும் எந்த மனிதர்களையும் போய் சந்திக்கலாம், அவர் மாநிலத்துக்கு உட்பட்ட எந்த ஊருக்கும் போகலாம், எந்த குக்கிராமத்துக்கு போகலாம், எந்த மக்களையும் சந்திக்கலாம். அப்ப அவசர அவசரமா இது உச்ச நீதிமன்றத்துல நீங்க ஒரு மனுவை போட்டு நீங்க வாபஸ் வாங்குறீங்களா, நாங்க தள்ளுபடி பண்ணிட்டோமான்ற கேட்கிற அளவுக்கு நீங்க கொண்டு போயிருக்கீங்களா? என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. என்ன காரணம்னா ஏங்க என்ன நீங்க சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்கறீங்கல்ல, என்ன காரணம் நீங்க சொல்லுங்க. கரூர் இஷ்யூ தான் சார். அவர் கரூருக்கு போயிட்டார் அப்படின்னா அந்த சரி, அதுக்கு முன்னாடி ஏன் கரூர் போலியான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க? இல்லை, அதுக்கு முன்னாடி அவர் போகாம தானே சார் இருந்தார். அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்தால் தான் கரூருக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அவரால் போக முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லாம் கிடையாது. நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க, கரூரே போலியா ஈவே இருக்குங்க இல்லையா? சரி, நீங்க அவர் பதவி ஏற்றார் நேரு ஸ்டேடியத்துல, உடனே கிளம்பி நீங்க கரூருக்கு போக வேண்டியதானு கேள்வி கேட்டீங்கல்ல. அப்பயும் கேள்வி கேட்டீங்க நீங்க வந்து. ஏன்னா அவர்கிட்ட அதிகாரம் வந்துருச்சு, ஆட்சி வந்துருச்சு, அவர் நினைச்சா போலாம். அதுதான் இப்ப வந்து அதிகாரம் வந்துருச்சு, ஆட்சி வந்து இப்பயும் கதறீங்க நீங்க வந்து கரூர் போக கூடாதுன்னு நீங்க உச்ச நீதிமன்றத்தை. அததான் நீதியரசர் கேட்கிறாரு வந்து, ஏன் நீங்க வந்து விஜய் பேசக்கூடாது, பேச்சு உரிமையை நீங்க ஒரு மாநிலத்தில் முதல்வர் பேசக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் எப்படி சொல்ல முடியும்? நீங்க முழுசா பார்க்கலன்னு நினைக்கிறாரு. அதை முழுசா நீங்க பாருங்க. நீங்க அதை பார்த்த ஒரு கேள்வி இருக்குது வந்து, நீங்க ஒரு சார கடிவளம் கட்டின மாதிரியே நீங்க எப்பவுமே அது மாதிரி. செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்றதுக்கான காரணமும் இதுதான் அப்படின்றாங்க. எப்படி 10ஆம் தேதி வந்து அவர் போக போறாரு, அதுக்குள்ள செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி நான் வந்து இதுக்கு சம்பவத்திற்கு காரணமானவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காகவே செந்தில் பாலாஜியை தேடிட்டு இருக்காங்க. இது வந்து நீங்க சோசியல் மீடியாவில் போடுறதெல்லாம் படிச்சுட்டு வந்து நீங்க பேசுறது இதெல்லாம் கான்ட்ரோவர்சிஸ் எல்லாருமே பேசுறது. இல்ல சைமன், இது எப்படி நீங்க வந்து சம்பவத்துக்கு காரணமானவர் இவர் தான் நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், இவர் தான் சொல்ல மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பிளாங்கா சொல்லுவாங்க. அப்படின்னும் போது நமக்கு தெரிஞ்சிடல. மாநில போலீஸ் நினைச்சா செந்தில் பாலாஜி என்ன அவர் என்ன எங்க போயிட போறாரு, நினைச்சா எடுக்கலாம் தூக்கலாம் தெரியுங்களா சார்? திருநாவுக்கரசுன்றவர் வந்து டிவிகே சப்போர்டரு. அவர் வந்து செந்தில் பாலாஜி அமிச்சு 150 கோடிக்கு டீல் பேசினாருன்றதே நமக்கு வந்து அது பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. அப்படியா? திருநாவுக்கரசு அவர் தான் டிவிகே வின் பண்ணணும்னு சொல்லி சொன்னவர். அவர் தான் பேசியிருக்காரு, அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான 8 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்றாங்க. அவர் வந்து வேற ஒரு கட்சிக்காக பேசினாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல எப்படி செந்தில் பாலாஜி உள்ள வந்தாருன்னு தெரியல. செந்தில் பாலாஜி இல்ல, நான் வந்து பேரம் பேசல, திருவல்லிக்கணி போலீஸ் 10 மணிக்கு இல்ல சைமன், சரி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவர் வந்து ஒரு முன்னாள் அமைச்சருங்க, இப்ப சிட்டிங் இருங்க, முன்னாள் அமைச்சர். ஒரு போலீஸ் அவரை வந்து அடிக்க மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. அவர் ஒண்ணு ஜாமீன்ல வெளியே வர போறீங்க நீங்க. இத்தனையும் ஒரு சாதாரண ஒரு ஆளை வந்து போலீஸ் வந்து குற்றம் இல்லையா சந்தேகத்துல பிடிக்கிறான்னு அவன் பயப்படுவான். சாதாரண
ஏன்னா போலீஸ் நம்மளை அடிச்சிடுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு. உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது வந்து உங்ககிட்ட விஐபி ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு வந்து. அப்படி இருக்கும்போது ஏன் ஓடுறீங்க நீங்க? ஏன் லுக் அவுட் நோட்டீஸ் குடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிக்கிறோம்? வாங்கல நீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. ஏன்னா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அதான் சாமி சொல்றேன் நானு. அரெஸ்ட் பண்ற நீ சாமானியம் கிடையாது. போலீஸ் வந்து ரோட்ல போறான், ஒருத்தர் தம் அடிச்சுட்டு போறான், போலீஸுக்கு எதிராக அடிக்கிறான் அப்படின்னு போது பாடா எங்க அவன் பயந்துருவான். அவன் 2 அறை விழும், உள்ள வந்து ஒரு பெட்டிகேஸ் போடுவாங்க, என்ன வேணாலும் நடக்கும். நீங்க வந்து என்ன சொல்றது வந்து மிக பிரபலமான ஒரு விஐபி, முன்னாள் அமைச்சர், நீங்க கட்சியில் ஒரு பெரிய செல்வாக்குல இருந்தவர், நீங்க இருக்கிறவர், நீங்க உங்களை வந்து போலீஸ் நடு ரோட்ல பிடிச்ச உடனே இருந்தா வாங்குவாங்கன்னு வாங்கினா அது மாதிரி பண்ணிட முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அப்படியே பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதையே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க வந்து. என்னோட இது அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அங்க வந்து கண்டிப்பா இத வந்து பேசுவாங்க. ஏன்னா ஆதவர்ஜனா ஆல்ரெடி மேடைக்கு மேடை சொல்லிட்டு இருக்காரு. பேசட்டும், சரி, அது அரசியல் போறோம், இது அரசியல் செய்யணும். இப்ப திமுக இங்க இருக்கிறாங்க, ஏடிஎம்கே அது மாதிரி, தாவேகா இடத்துல திமுகவே ஏடிஎம்கே இருக்கிறாங்க. இப்ப தாவேகா தரப்புல அப்படி ஒரு அமைச்சர் வந்து இது பண்ணிருக்காரு, முன்னாள் அமைச்சர் அப்படின்னா அவங்களும் பேசதான் செய்வாங்க. ஆனால் நீங்க என்னன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றீங்க. அவர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து. சரி, என்னோட கணிப்பு என்னன்னா 10ஆம் தேதி வரைக்கும் அவர் கிடைக்கலன்னா அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டா 11ஆம் தேதி அவர் வெளியே வந்துருவாரு. கரூர் எப்போ விஜய் போயிட்டு வராரோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் உங்களுடைய அனுமானம். இது என்னோட அனுமானத்துக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நான் கேள்வி கேட்கல சார், நான் சொல்றேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சும்மா இது அனுமானம் தான். நம்ம எவ்வளவு வேணாலும் திரைக்கதை மாதிரி தான் அது. இப்ப பேசிக்கிட்டே இருந்தா எவ்வளவு வேணாலும் அனுமானமா பேசிக்கிட்டே இருக்கலாம் வந்து. ஆமா, நீங்க எடிட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு அப்புறமா. அதனால வெறும் அனுமானம். யதார்த்தம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு நம்ம பேசுறதை தாண்டி மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நம்மளை விட சோசியல் மீடியால பயங்கர புத்திசாலி, நம்மளை விட இல்ல, என்னை விட பயங்கர புத்திசாலிகள்லாம் இருக்காங்க வந்து. அது மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீங்க ஏமாத்தவே முடியாது மக்களை வந்து, முன்ன மாதிரி ஏமாத்தவே முடியாது. ரொம்ப இதுவா இருக்காங்க. அதனால நம்ம மேம்போக்கா அரசியல் பேசுறது ஒண்ணு இருக்குது, அதெல்லாம் கிடையாது. சார், கூட்டணி கட்சிகள் இப்போ தாவேகா கூட இணையறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினாங்க. புதுசா அந்த தாவேகா மற்ற கட்சிகளும் சேர்ந்து புதுசா பேர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியும் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து நாங்க தாவேகாவோட இணையறதுக்கு இன்னும் முடிவு பண்ணல, நாங்க திமுகவோட நட்புடன் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்காரு. அப்படி வந்து என்ன பிரச்சனை உள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு அன்புமணி ராமதாஸை வேற புஷியானந்த் அவர்கள் வேற சந்திச்சிருக்காரு. இந்த கூட்டணிகள் மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்ல, கூட்டணிகள் மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே வேளை வந்து திருமாவளவன் அவர்கள் மாற்றி பேசிட்டு ரொம்ப ரீசெண்டா ரொம்பவே மாத்தி பேசிட்டு இருக்காரு. நீங்க பொதுவா வந்து கம்யூனிஸ்டுகள் தான் டக்குன்னு, இடதுசாரிகள் தான் டக்குன்னு அவங்க உக்கிரமாயிடுவாங்க. அதனால தான் அவங்க அமைச்சரவைக்குள்ள இல்லாம வெளியில இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களே பாத்தீங்கன்னா திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க புலம்புலன்னு முழந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனா இவர் மாத்தி பேசுறது சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து புஷியானந்த் மீட் பண்ணிருக்காரு. பாமக உள்ள வந்தாலும் வரலாம் வந்து அந்த ஒரு டாக்கு தான் போயிட்டு. ஆமா, எங்க அதிமுக இருந்து கொத்தா வந்துட்டு இருக்கும்போது பாமக உள்ள வரலாம். பாவம் சார், ஏடிஎம் அங்க இருந்து அப்படியே மொத்தமா பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க வந்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதனால வந்து எது வேணாலும் நடக்கலாம் வந்து. இது ஒரு பெரிய டாக்ல தான் இருக்குது. சார், இன்னும் 6 மாதங்களில் இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து வரப்போகுது. இந்த அதிமுகவில் இருக்கும் ஒருத்தரும், அதுவும் மெயினான ஆட்கள் அங்கிருந்து இங்க வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அவங்க ஒன்று, நாங்க வந்து தாவேகாவை வந்து அப்படியே கொள்கை ரீதியா அந்த கட்சியை நாங்க வளர்க்க போறோம், அந்த கொள்கையில ஈர்க்கப்பட்டு நாங்க வந்திருக்கிறோம் அப்படிலாம் நமக்கே தெரியும் போது தாவேகாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதான்னு வந்து. அதாவது ஒரு 10 போட்டா 100 எடுக்கலாம். எல்லாருடைய இதுவும் அதுதான். ஒரு இடத்துல போய் சேர்றோம்னா அதான் கண்டிப்பா வந்து ஒரு மேயர் பதவியோ ஒரு நகரமன்ற தலைவரோ ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு ஒரு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதே வேளை தேவைக்கா இவங்களை எப்படி வந்து கொண்டு வந்து இது பண்ண போறோம்? ஏன்னா ஒவ்வொருத்தர் மேலே அவ்வளவு ஊழல் வழக்கு இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. ஆமா, அவர் விஜயபாஸ்கர் அவர் வந்து சேர்றாரு. அன்னைக்கு அடுத்த நாள் ஈவினிங்கே இன்னும் 2 வாரங்களில் குட்கா வழக்கை வந்து முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் வந்து சொல்றாங்க. இது ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்குது வந்து. அவர் மேல 100 கோடி ரூபாய் நில மோசடி அபகரிப்பு வழக்கு இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இவங்க எப்படி அவங்களுக்கு பதவி கொடுக்கும்போது இதை எப்படி மக்கள் இது பண்ணிப்பாங்க? இப்போ தூய சக்தி அப்படின்னு நீங்க வந்து, அப்ப நீங்க என்ன தூய சக்தியா? அப்ப இடைத்தேர்தலில் உங்களுக்கு பதவி கொடுப்பாங்களா சார்? இல்ல, மேபி அது தெரியல எனக்கு. நமக்கு என்னத்துக்காக அவங்க சேர்த்திருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த கேள்வி எல்லாம் கண்டிப்பா இப்ப உட்கட்சியிலேயே அதை கேட்பாங்க. இல்ல, அவங்க கட்சிக்குள்ளேயே அதை கேட்பாங்க. அவங்களையும் வந்து விஜய் ரசிகர் மன்றமா இருந்த காலகட்டத்துல இருந்து நற்பணி இயக்கமா ஆறி கட்சியான பிறகு கூட உழைச்சிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க வந்து, பொறுப்புக்கு வராமல் இருப்பாங்க. எனக்குமா அவங்களுக்கு தான் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தல் நிறைய சீட்டுகள் கொடுக்க போறதா ஒரு தகவல் இருக்குது. அதனால இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க வந்து. இவங்க நீங்க சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் வந்து இந்த கட்சியை நிறுத்தி அப்படி மேல நிறுத்தி வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக வந்தவங்க.
இவங்கெல்லாம் அரசியல் வந்து கரைச்சி குடிச்சு அம்மா அதெல்லாம் பார்த்தவங்க அவங்க. ஆனால் இது ஒரு கண்டிப்பாக இப்போ நமக்கு தெரியும் போது தாவேகாவுக்கு இதில் தெரியும். ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.